ரோபோக்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் புரோகிராம் மற்றும் மொபைல் ஆப்களை உருவாக்கி விருத்தாச்சலத்தை சேர்ந்த 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் சாதனை படைத்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள மங்களம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அனில்குமார். இவர் தனியார் பள்ளி ஆசிரியர். இவரது மனைவி பெட்டா காவல்துறையில் துணை ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களது மகன் ரிஷிகுமார் சத்யசாய் என்ற தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். படிப்பில் சிறந்து விளங்கும் ரிஷிகுமார் சிறுவயதில் இருந்தே சில தொழில்நுட்பங்களை கையாள்வதில் தன்னம்பிக்கை உடையவர். கால மாற்றத்திற்கேற்ப செல்போனில் அதிக கவனம் செலுத்திய ரிஷிகுமார் தற்போது மொபைல் ஆப் உருவாக்குவதிலும் வல்லமை பெற்றுள்ளார். ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் போன்களில் பயன்படுத்தும் வகையில் மோஷன் ட்ரேடர் எனும் ஆப் ஒன்றை ரிஷிகுமார் உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் சிசிடிவி கேமராவில் பதிவாகும் முகங்களை அவரவர் மொபைல் போனில் பதிவு செய்யவும், மொபைல் போன்களில் கேமராவை ஆன் செய்யாமல் சென்சார் மூலம் முகங்களை பதிவு செய்யும் வசதி உள்ளதாக கூறுகிறார் மாணவர் ரிஷிகுமார். எனக்கு கரெக்டாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி தான் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு 6th தான் வந்துச்சு. எப்படின்னா நான் 6th படிக்கும்போது ஆப்பிள் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுச்சு. அப்போலேருந்து தான் எனக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஆனார். அதுலேருந்து நானும் நிறையா செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சிறுவயதில் 70க்கும் மேற்பட்ட புதிய கேம்ஸ் ஆப்களை உருவாக்கி அதில் 30 ஆப்களை பல்வேறு நிறுவனங்களிடம் விற்பனை செய்துள்ளார். 14 வயது மாணவனின் இந்த கண்டுபிடிப்புகளும் அவரின் திறமையும் பலரையும் ஆச்சரியப்படுத்தி உள்ளதாக அவரது தாயார் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். அவங்கள நான் ரொம்ப அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் அவங்க மேலே வச்சுருக்கேன். அந்த மாதிரி அவங்க நல்லா படிக்கணும், நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு செய்யணும், நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்காக செய்யணும், இப்படி ஒரு தாழ்வு எனக்கு என்ன இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க நான் கேட்கறதுக்கு மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் அவங்ககிட்ட இருக்கும். நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கென்விதானே பட்டேல் நிறுவனத்தில் சிஇஓவாக பணியாற்ற தமக்கு அழைப்பு வந்துள்ளதாக கூறும் இந்த சிறுவன் தமிழகத்தில் இருந்து கொண்டே பல்வேறு சாதனைகளை படைக்க விரும்புவதாக தெரிவித்தார்.